வணக்கம். இந்த பதிவுல நம்ம எப்படி ஸ்ப்ரிங் பூட் கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா, போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி டேபிள் அப்படிங்கிறத ஜாவாவில் ஒரு மாடல் என்டிட்டி கிளாஸாக மாற்றி அதில் நம்ம ஹைபர்னேட், அதாவது ஜேபிஏ, ஜாவா பெர்சிஸ்டன்ட் அக்சஸ் அப்படிங்கிற அந்த ஜேபிஏ கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இருக்க எல்லா வேல்யூவும் வாங்கி கமாண்ட் விண்டோவிலேயோ இல்லை கன்சோல்லையோ டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸோட டிரைவர், அந்த ஸ்ப்ரிங் ஜேபிஏ அந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இது நான் ஏன் வெப் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டாபேஸையும் மாடலையும் மேப் பண்ணி ஒரு அவுட்புட்டை காட்டிட்டு அடுத்த பதிவுகளில் அந்த வரக்கூடிய அவுட்புட்டை எப்படி வெப்பில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறலாம். அதனால் இதை கன்சோல் அப்ளிகேஷனாக பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் இருக்குது. இது ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம், முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு டேபிளில் எம்ப்ளாயி ஐடி, இன்டிஜர் டேட்டா டைப், நேம், கேரக்டர், டேட் ஆஃப் பர்த், டேட், ஜெண்டர் அது என்னமா இருக்குது, அதை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 ரோஸ் இருக்குது, 1000, 1001, 1002, 1004 அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் பூட் கன்சோல் அப்ளிகேஷனில் ஒரு எம்ப்ளாயிக்கான மாடல் கிளாஸை கிரியேட் பண்ணி இந்த டேட்டாபேஸ் டேபிளை அப்படியே அங்கே மேப் பண்ணி இந்த வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி கன்சோலில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட எய்ம். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். Ctrl+Shift+P கொடுத்துக்கோங்க உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோடில். நீங்கள் ஸ்ப்ரிங் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் இன்சியலைசர் கிரியேட் எ மாவென் ப்ராஜெக்ட்னு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் வந்து 2.3.3 செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா, பேக்கேஜ் வந்து com.example இருக்கட்டும். டெமோவுக்கு பதிலாக இந்த ஆர்டிஃபெக்ட் ஐடி வந்து கன்சோல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜாரா இருக்கட்டும். ஜாவா வெர்ஷன் 11 சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் மெயினானது. பொதுவாக வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுன்னா ஸ்ப்ரிங் வெப்புங்கிறத சூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டைம் லீஃப்ங்கிற டெம்ப்ளேட் இன்ஜின் சூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம அவுட்புட்டை வெப் பேஜ்லேயே காட்ட போகிறதில்ல, அதனால் அது ரெண்டும் தேவையில்லை. அடுத்த பதிவில் வேணால் அதை எடுத்துக்கலாம். இங்கே நான் சூஸ் பண்ண போகிறது ஜேபிஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஜேபிஏ அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு அந்த மேப்பிங் லைப்ரரி. அதுக்கப்புறம் போஸ்ட்கிரஸ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. இந்த 2 டிபெண்டன்சியும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸில் கன்சோல் அப்படிங்கிற அந்த டைரக்டரியில் நான் இந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்டை ஜென்ரேட் பண்ணுறேன். ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் ஜேபிஏவுக்கான லைப்ரரிஸும் ஜார் ஃபைல்ஸும் போஸ்ட்கிரஸ் டிரைவருக்கான ஜார் ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆக கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே நான் மெயினாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எடுத்த உடனே இந்த ஒரு டேட்டாபேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸ்ப்ரிங்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ரீசோர்ஸஸ்க்குள்ள application.property அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். இங்கே வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸோட நேம் என்ன, அதோட அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை கான்ஃபிகர் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா spring.datasource.url. இந்த போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் எந்த சர்வரில் இருக்குது, இங்கே லோக்கல் ஹோஸ்ட், அது எந்த போர்ட்டில் ரன் ஆகுது, அதோட டேட்டாபேஸ் நேம் என்ன. நம்ம வந்து எல்லாமே போஸ்ட்கிரஸ்ன்னு கொடுத்துருக்கோம். டேட்டாபேஸ் நேம் போஸ்ட்கிரஸ், யூசர் நேம் பாஸ்வேர்டும் போஸ்ட்கிரஸ். அது வந்து நம்மளோட அந்த டெமோக்காக கொடுத்துருக்கோம். பட் ரியல் டைமில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் செக்யூரான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறணும். அதே மாதிரி டேட்டா சோர்ஸோட யூசர் நேம், போஸ்ட்கிரஸோட யூசர் நேமும் போஸ்ட்கிரஸ், பாஸ்வேர்டும் போஸ்ட்கிரஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ உங்களோட ஸ்ப்ரிங் பூட்டோட அந்த அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்கிரஸோட கனெக்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அது கனெக்ட் ஆகும்போது போஸ்ட்கிரஸ் டிரைவரை யூஸ் பண்ணிக்கும். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இங்கே ஒரு டேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த டேபிளுக்கு நம்ம ஒரு மாடல் கிளாஸ் மேப்பிங் வந்து பண்ணணும். ஸோ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு மாடல் கிளாஸ், அதுக்கு பேர் போஜோ அப்படிம்பாங்க. பிளைன் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட் மாடல் கிளாஸ், என்டிட்டி கிளாஸ், டொமைன் கிளாஸ், போஜோ கிளாஸ் அப்படிம்பாங்க. அந்த கிளாஸில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் பண்ணி இந்த டேட்டாபேஸை நேரடியாக கனெக்ட் பண்ணாமல் அந்த மேப்பிங் மாடல் கிளாஸ் வழியாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும், இல்லை ஏதோ இன்சர்ட் பண்ணி மேனுப்புலேட் பண்ணும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸை நான் ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வழக்கம் போல் அந்த சோர்ஸ் மெயின் ஜாவா அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள். இதை எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன டேட்டாபேஸ் டேபிள் நேம் வச்சுருக்கீங்களோ எம்ப்ளாயின்னு இங்கே இருக்குது, அதனால employee.javaன்னு வச்சுக்கலாம். பட் இங்கே கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கிளாஸாகவே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த எம்ப்ளாயி ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு செட் ஆஃப் டேட்டா மெம்பர்ஸ், அதாவது வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து ப்ரைவேட்,
இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர், அதனால் நான் இங்கே இன்டீஜர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்ட் எம்ப்ஐடி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ப்ரைவேட் நேம் வந்து ஸ்ட்ரிங், இங்கே கேரக்டர் வேரிங் தான் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து டேட் ப்ரைவேட் டேட்னே வச்சுக்கலாம். இது java.utility.dateல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு DOBன்னு வச்சுக்கலாம். ஸோ டேட்டுக்கு வந்து நம்ம எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். java.utility.date கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் தான், ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரிங்காக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஜெண்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டேபிள் காலம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண பிறகு ஜாவாவில் டேட்டா என்கேப்சுலேஷன் கான்செப்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் மெத்தட் கிரியேட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணணும். இது மூணு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா சிம்பிளாக இதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சோர்ஸ் ஆக்ஷன் வரும். இங்கே பாருங்கள் கெட்டர் அண்ட் ஜென்ரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ்னு வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் கெட்டர் அண்ட் செட்டர் செலக்ட்னு வரும். நான் வந்து எம்ப்ளாயி ஐடி நேம் DOB ஜெண்டர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். சோர்ஸ் ஆக்ஷனில் போய் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு வேணும். பார்த்தீங்கன்னா அதுவும் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். சோர்ஸ் ஆக்ஷனில் போய் டூ ஸ்ட்ரிங் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த டூ ஸ்ட்ரிங் எதுக்கு அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த டூ ஸ்ட்ரிங்கை கால் பண்ணுறீங்களோ இந்த எம்ப்ளாயி கிளாஸில் இருக்கக்கூடிய கரண்ட் அந்த ஹீப் வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுவும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு இது ஜாவா கிளாஸாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாமே இங்கே வேரியபிள்ஸாக மேப் ஆகிருக்கு. கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் வந்து ஜாவா என்கேப்சுலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். டூ ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஜாவா கிளாஸ் தான் போஸ்ட்கிரஸில் இருக்கக்கூடிய டேபிளை மாடலாக மேப் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த கிளாஸை ஒரு சீரியலைசபிள் கிளாஸாக மாற்றணும். அதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. அந்த கிளாஸில் சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லி java.ioல இருக்குது, அது கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சீரியலைசபிள் அப்படிங்கிற அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பப்ளிக் ஸ்டேட் ஃபைனல் லாங் சீரியல் வெர்ஷன் UID 1L இது வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் சீரியலைசபிள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சீரியல் வெர்ஷன் UID யூனிக்காக கொடுக்கணும். பட் 1L நம்ம சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடலாம். இது எதுக்காகனா உங்களோட கிளாஸ் வந்து சீரியலைஸ் பண்ணுறதுக்கும் டீசீரியலைஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக இது கோர் ஜாவா கான்செப்ட் டீட்டெயில்டாக அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும், இந்த கிளாஸ் வந்து டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எந்த டேபிளை மேப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது இது நம்ம ஏற்கனவே தெரியும் அனோட்டேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ரிங் பூட்டில் இது வந்து கண்ட்ரோலர், இது ரெபாசிட்டரி, இது வந்து ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது மாடல் கிளாஸ் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இதை வந்து ஃபஸ்ட்டு என்டிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். இங்கே பாருங்கள் ஜாவா எக்ஸ் டாட் பெர்சிஸ்டன்ஸ் டாட் என்டிட்டிக்குள்ளே இது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இது வந்து டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய எந்த டேபிளை மேப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இங்கே டேபிள் அப்படிங்கிற அனோட்டேஷன் கொடுத்துட்டு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிள் நேம் என்ன எம்ப்ளாயி அதை கொடுத்துடணும். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா போஸ்ட்கிரஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டேபிளை இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டேபிளை இங்கே வந்து நம்ம மேப் பண்ணி இதை ஒரு மாடல் கிளாஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு அனோட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸை ஒரு என்டிட்டி கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். இட் மீன்ஸ் மாடல் ஆர் போஜோ. அடுத்து வந்து இந்த கிளாஸ் வந்து போஸ்ட்கிரஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி டேபிளுக்கு மேப் ஆயிருக்கு அப்படிங்கிறத அட் டேபிள் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் எம்ப்ளாயி ஐடிங்கிறது பிரைமரி கீயாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற நேம் DOB ஜெண்டர்லாம் நார்மல் காலம்ஸ், அது வந்து நாட் நல்லா இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம மேப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரைமரி கீ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா டேபிளில் இங்கே வந்து அதை நீங்கள் அட் ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அனோட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு பிரைமரி கீ இந்த காலம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா அது வந்து அந்த பிரைமரி கீ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்டடாக இருக்கும், இல்லை நீங்கள் வந்து நீங்களாக ஒரு யூனிக் வேல்யூ கொடுப்பீங்க. ஸோ அதுக்காக ஜென்ரேட்டட் வேல்யூன்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஸ்ட்ராட்டஜின்னு கொடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டட் டைப் டாட் இதில் வந்து ஆட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே 1 2 3ன்னு சொல்லி ஒவ்வொரு ரோ இன்சர்ட் ஆகும்போது வரும். நம்ம இப்போ அது வந்து ஒரு நார்மல் ஐடென்டிட்டி தான். இதோட மீனிங் ஒவ்வொரு தடவை இந்த டேபிளில் வேல்யூ இன்சர்ட் ஆகும்போதும் நம்மளே அதுக்கான யூனிக் வேல்யூவை கொடுப்போம். ஸோ ஐடி அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மூணையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். எம்ப்ளாயி ஐடி அப்படின்னா அது ஒரு பிரைமரி கீ அப்படின்னு அர்த்தம். இந்த டேபிள் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயி ஐடி காலத்துக்கு இது மேப் ஆகிருக்கு.
இதோட வேல்யூ நம்மளே யூனிக்காக கொடுப்போம். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் வந்து ஒரு காலம், அதாவது டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு காலம். இது பார்த்தீங்கன்னா இங்கே நாட் நல்லா இருக்குது. இப்போ நேம்ங்கிறது டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஒரு காலம், இங்கே நாட் நல்லா இருக்குங்க. அப்சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக அட் காலம் அப்படி சொல்லி ஒரு அனோட்டேஷன் இருக்குது. இதில் நல்லபிள் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இது ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. நல்லபிள் ஃபால்ஸ்னால் என்ன அர்த்தம்? இது நாட் நல் அப்படின்னு அர்த்தம். நல்லபிள் ட்ரூனா இது நல்லா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து டேட்டா பெர்த்தை வந்து நம்ம மறுபடியும் அட் காலம்னு கொடுங்க. நல்லபிள் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ இங்கே இந்த டேட்டா பெர்த் வந்து டேட் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அனோட்டேஷன் ஆட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அட் டெம்போரல். இது எதுக்காக அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட் வந்து டேட்டை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுதா இல்லை டைம் ரெப்ரசென்ட் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். பொதுவாக வந்து டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா டாட் யூட்டிலிட்டியில் அது டேட் டைம் எல்லாத்தையும் மைக்ரோ செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸோட எடுத்துகிட்டு வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு டேட் மட்டும் தான் தேவை. அப்போ டெம்போரல் டைப் டாட் டேட். இப்போ உங்களுக்கு டைம் மட்டும் தேவைன்னா டைம் கொடுக்கலாம், ரெண்டும் தேவைன்னா டைம் ஸ்டாம்ப்னு கொடுக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்ன? டிஓபி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது அந்த டேபிளில். அது இங்கே ஜாவா கிளாஸில் டேட்டா மேப்பாக இருக்குது. அது நாட் நல். இங்கே டேட்டை மட்டும் இது வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி இப்போ ஜெண்டருக்கும் நம்ம கொடுக்கலாம். நல்லபிள் ஃபால்ஸ். இது ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும், நம்ம என்னமோ லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இது அடுத்த லெவல் நம்ம போக முடியும். மறுபடியும் நான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுறேன். டேட்டா பேஸில் ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஒரு ஜாவா கிளாஸ் இருக்குது, இங்கே ஸ்ப்ரிங் டேட்டா பேஸ் மேனிபுலேஷனில் நேரடியாக நம்ம பைத்தானில் பண்ணது மாதிரி இங்கே டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி செலக்ட் குறியெல்லாம் ரன் பண்ண மாட்டோம். ஹைபர்னேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங், அந்த ஜேபிஏ ஜாவா பெர்சிஸ்டன்ட் ஆக்சஸை வச்சு தான் பண்ணுவோம். அதனால இங்கே ஒரு மாடல் என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட் பண்ண கிளாஸில் இருக்கக்கூடிய அத்தனை வேரியபிளையும் இங்கே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் டேபிள் காலத்துக்கு மேப் பண்ணுறோம். டேபிளவே மேப் பண்ணுறோம். அதுக்கு தான் என்டிட்டி அப்படிங்கிறோம். அட் என்டிட்டி அட் டேபிள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரைமரி கீ அட் ஐடின்னு சொல்லுவோம். அதோட அந்த வேல்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறதையும் சொல்லுவோம். அடுத்து ஒவ்வொரு காலமும் நல்லபிளா இல்லையான்னு சொல்லுவோம். இந்த டேட் மாதிரியான காலத்துக்கு வந்து அதோட டெம்போரல் டைப் என்ன, டேட் மட்டும் வேணுமா, டைம் வேணுமா, எல்லாம் வேணுமான்னு சொல்லுவோம். மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட், கன்ஸ்ட்ரக்டர், டூ ஸ்ட்ரிங் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது வந்து ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து இதை மேனுவலாக இந்த மாதிரி பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ண முடியும், கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனால் நீங்கள் இதை கஷ்டம்னு நினச்சிங்கன்னா இதை ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு பேர் ஜேபிஏ ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. இதை வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ட்ரோலர் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வெப்பேஜில் ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணும், ஒரு அவுட்புட் காட்டணும், வெப்பேஜை கால் பண்ணணும்னா தான் அங்கே யூஆர்எல்னு ஒன்று வரும். யூஆர்எல்னு வந்தால் நமக்கு கண்ட்ரோலர் தேவைப்படுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது எப்படி ஒரு பிளைன் ஜாவா ப்ரோக்ராம், பைத்தன் ப்ரோக்ராம் எழுதுறீங்களோ அதே மாதிரி ஒரு கான்சோல் அப்ளிகேஷன். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு இந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளை இங்கே என்டிட்டியாக மேப் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த மேப் பண்ண டேபிளை நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரியாக கிரியேட் பண்ணணும். அதோட மீனிங் என்னென்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இதில் செலக்ட் கொரி, இன்செர்ட் கொரி, இந்த மாதிரியான கொரிஸ் எல்லாம் ரெபாசிட்டரி வழியாக ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ரெபாசிட்டரி எப்பவுமே இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். இதை நான் எம்ப்ளாயி ரெபாசிட்டரி அப்படின்னு வச்சுக்கிறேன். .java. இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ், மறக்காமல் அப்படி கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து ஜேபிஏ ரெபாசிட்டரி அப்படிங்கிறத கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்கள். பப்ளிக் இன்டர்ஃபேஸ் எம்ப்ளாயி ரெபாசிட்டரிங்கிறது வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ். அதில் ஜேபிஏ ரெபாசிட்டரி, அந்த ஸ்ப்ரிங் ஜேபிஏன்னு கொடுத்தா இல்லைங்களா, அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறணும். இதோட மீனிங், இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு தேவையான அவ்வளவு அந்த ஃபைண்ட் ஆல், செலக்ட் ஆல், எல்லா கொரிஸும் இங்கே வந்து நமக்கு ப்ரீடிஃபைண்டாக வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த கன்சோல் அப்ளிகேஷன் .java அப்படிங்கிற மெயின் அப்ளிகேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இதை கன்சோல் அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து கமெண்ட் லைன் ரன்னர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மெயின் ப்ரோக்ராமில் போய் இம்ப்ளிமெண்ட்ஸ் கமெண்ட் லைன் ரன்னர்னு கொடுத்துட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மெத்தட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்னு வரும். ஸோ அது வந்து ஒரு ரன் அப்படிங்கிற ஒரு ஓவர் ரைட் மெத்தடை கொடுக்கும். இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கன்சோல் விண்டோவில் காட்டும். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் ஒரு 4 ரோஸ் இருக்குது, அதை ரிட்ரைவ் பண்ணி இங்கே கொடுக்கணும். பொதுவாக அதை எப்படி பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கொடுப்போம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரியை நேரடியாக நம்ம கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ரெபாசிட்ரி வழியாக இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெபாசிட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் வழியாக நம்ம வந்து அதை கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஃபைண்ட் வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரியை இந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு ஆட்டோ வயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அனோட்டேஷன் இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ரெபாசிட்ரின்னு கொடுங்க. இதோட மீனிங் என்ன, எம்ப்ளாயி ரெபாசிட்ரி அப்படிங்கிற இன்டர்ஃபேஸை இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நம்ம அதில் இருக்க ப்ரீடிஃபைன் மெத்தடெல்லாம் இந்த இதில் கால் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த ஆட்டோ வயர்டோட மீனிங். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி தான் நம்ம பண்ண வேண்டியது. ஒரு சிஸ் அவுட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எம்ப்ளாயி ரெபாசிட்ரி டாட் வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரும். ஃபைண்ட் ஆளுங்கிறது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் ஃபைண்ட் பை ஐடி. இப்போ ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஐடி வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 1000 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலானது இந்த ஃபங்க்ஷன். ஃபைண்ட் ஒன்றுங்கிறது ஒரே ஒரு ரோவை மட்டும் எடுத்துகிட்டு வரோம், அதான் ஃபைண்ட் ஒன். அதே மாதிரி சேவ் பண்ணுவோம், நம்ம டெலீட் பண்ணுறது டெலீட் கொரிக்கு ஈக்குவலானது. இந்த மாதிரி நிறைய நமக்கு இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம டேட்டாபேஸ் டேபிளோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அது மாடல் கிளாஸ் வழியாக நடக்கும், அந்த என்டிட்டி வழியாக. இப்போ எனக்கு தேவை எல்லா வேல்யூயும். ஸோ அதனால் நான் ஃபைண்ட் ஆல் இது வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். இங்கே ஸ்ப்ரிங் பூட் டேஷ்போர்ட் போயிருங்க. போயிட்டு ரன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் அடிச்சிருச்சு. இது எதுக்காக இந்த எரர் வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஜேபிஏ ரெபாசிட்ரி நான் க்ரியேட் பண்ணும்போது அதில் ஒரு வார்னிங் காட்டுது. ஜேபிஏ ரெபாசிட்ரிஸ் ஏ ராட் டைப், அதுக்கு வந்து ஜெனரிக் டைப்பாக கொடுக்கணும். இதில் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஜேபிஏ ரெபாசிட்ரி எந்த கிளாஸை பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும். எம்ப்ளாயி கமா அதோட பிரைமரிக்கு இங்கே வந்து நம்ம இன்டீஜராக கொடுத்துருக்கோம், அது எம்ப்ளாயி ஐடி. இது ரெண்டையும் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ தான் நம்ம இது கிளியராக இருக்கும். இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரிங்கிறது எம்ப்ளாயிக்கான ஜேபிஏ ரெபாசிட்ரி, அதில் இருக்கக்கூடிய பிரைமரிக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இப்போ சர்வரை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு, எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த டூ ஸ்ட்ரிங் ஃபஸ்ட் எடுத்த உடனே 1000 வந்துருச்சா, 1000, 1001, அடுத்து வந்து 1002, 1003 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், எம்ப்ளாயி டேபிளுக்கு இங்கே ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை கரெக்டாக இது என்ன டேபிளுக்கான என்டிட்டி, அதில் ப்ரைமரிக்கு என்ன, காலம் என்ன, டெம்போரல் டைப் என்ன அப்படிங்கிறத மேப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணணும். அந்த ரெபாசிட்ரியில் ஜேபிஏ ரெபாசிட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த எம்ப்ளாயி என்டிட்டியையும் அதோட ப்ரைமரி கீயோட டேட்டா டைப்பையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்சோல் அப்ளிகேஷனில் வந்து நம்ம கமாண்ட் லைன் ரன்னர் அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி ரெபாசிட்ரியை ஆட்டோ வயர்ட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரியில் இருக்கக்கூடிய ஃபைண்ட் ஆலை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டூ ஸ்ட்ரிங் கால் ஆகி ஒவ்வொரு ரோவையும் எடுத்து நமக்கு இங்கே அவுட்புட்டாக கொடுத்துரும். இங்கே கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி அவுட்புட்டாக வந்துடும். இப்போ இந்த அவுட்புட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதை வந்து வெப் அப்ளிகேஷன் சொல்லிக்கலாம் வரும் பதிவுகளில். நன்றி.